பெப்பர் சிக்கன் நல்லா ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் நல்லா ஸ்பைசியாகவும் ஜூஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கும் போது பச்சை வாசனைலாம் போயிடும். புளிப்பில்லாத தக்காளினா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்பாக இருக்க தக்காளினா 1/2 தக்காளி சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் லைட்டாக வடச்சட்டியில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரம் ரொம்ப கம்மியாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கும் கிரேவிக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கிறேன். எனக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தேன்னா நல்லா பஞ்சுன்னு அந்த சிக்கன் வெந்துடும். சிக்கன் நல்லா ஜூஸியாக வேகணும்னா நீங்கள் கழுவுனதுக்கப்புறமா ஒரு லெமனை பிழிஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவிலையோ நீங்கள் பொரிக்கிறதோ அந்த மாதிரி செய்யும் போது அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு பரட்டி இறக்கணுன்னா ரொம்ப ஸ்பைஸியாக ஜூஸியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட, இட்லி தோசையோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.